ஸோ இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா தாம்பரம்ல பிரபலமாகவே தெரியும் கிரேவிட்டி கிரீன் சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா வீடுங்க எல்லாமே ஃபுல்லாக பங்களா டைப்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உள்ளதான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1297 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட்டும், 1384 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட்டும், 1494 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட்டும், மொத்தம் 3 பிளாட்டு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தாம்பரம் ஓல்டு பெருங்குளத்தூர் லொகேஷன்ல தாங்க கேவிடி கிரீன் சிட்டி லேஅவுட் உள்ள ஒரு 3 ரீசேல் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா தாம்பரம்ல பிரபலமாவே தெரியும் கிரேவிட்டி கிரீன் சிட்டி உள்ள பாத்தீங்கன்னா வீடுங்க எல்லாமே ஃபுல்லா பங்களா டைப்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உள்ளதான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க லொகேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரீமியமான லொகேஷன்ல தான் ஒரு 3 ரீசேல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சைஸ் பாத்தீங்கன்னா 1297 ஸ்கொயர் ஃபீட், 1384 ஸ்கொயர் ஃபீட்லயும், 1493 ஸ்கொயர் ஃபீட்லயும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கும். ஃபேசிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங்லும் வெஸ்ட் ஃபேசிங்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விஆர் ப்ரோமோட்டர்ஸ். இப்ப ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். முக்கியமான விஷயம், யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த பிரீமியமான ப்ராப்பர்ட்டி எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு பெருங்குளத்தூர் லொகேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம 2 வழியா வரலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 5 to 6 மினிட்ஸ் டிரைவ்ல தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க தாம்பரம் அந்த இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருந்து பிரிட்ஜ் ஏறி இறங்கி வரும்போது உங்களுக்கு கரெக்டா அம்பேத்கர் சில பஸ் ஸ்டாப் வரும். அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் ரைட் சைட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ப்ராப்பர்ட்டில இருந்து அவுட்டர் ரிங் ரோட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் டிரைவ்ல தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா அப் டு மீஞ்சூர் வரைக்கும் இன்டர் கனெக்டிவிட்டி நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. தாம்பரம் ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம்ல மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கமர்ஷியல் ஜோன் ஷாப்ஸ் பாத்தீங்கன்னா தாம்பரம் லொகேஷன் உங்களுக்கு நிறையவே அமைஞ்சிருக்கு. நீங்க எக்ஸாக்டா தாம்பரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல இங்க வந்துலாம் சொல்றேன்லங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து உங்களுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி வர வழியில ஃபுல்லாவே கமர்ஷியல் ஜோனும் பிளஸ் அதே மாதிரி ரெசிடென்சியல் ஃபுல்லா பங்களா டைப் வீடா தாங்க இங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அன்னையருள் ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு நிறைய அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தாம்பரம்ல பாத்தீங்கன்னா எம்சிசி காலேஜ் அமைஞ்சிருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர் பக்கத்திலேயே கிரசன்ட் யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சொல்லிட்டு போகலாம். ஸோ எல்லாத்தோட லொகேஷனும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். வர வழியில ஃபுல்லா ரெசிடென்சியல் சொல்லியிருந்தா லக்ஸரி வீட்டுக்கு நடுவுலயே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ 3 ரீசேல் பிளாட் எடுத்துட்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1297 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட்டும், 1384 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட்டும், 1494 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட், மொத்தம் 3 பிளாட். ஸோ ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நார்த் ஃபேசிங். அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு பிளாட்டும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பிளாட்டும், மொத்தம் 3 பிளாட் நம்ம உங்களுக்கு சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான லொகேஷன். இந்த லொகேஷன்ல நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க. ஸோ ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட்டபிளா இருக்கும். மெயினா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரூவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 5,999 உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. 80% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தாம்பரம் லொகேஷன்ல ரீசேல் ப்ராப்பர்ட்டி, டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, எங்க ப்ராப்பர்ட்டி வேணும்னு நீங்க கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்காக தேடி எடுத்து போடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.